வணக்கம். நாம் பார்த்த விஷயம் பார்க்காத கோணம். இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராகவும் பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் சட்டங்கள் கடுமையாக இருக்குது, தண்டனைகள் கடுமையாக இருக்குது, இரட்டை தொகு தண்டனைலாம் கிடைச்சிருக்கு. இவ்வளவு கடுமையாக்கப்பட்டதுக்கு அப்புறமும் தொடர்ந்து எங்கேயாவது ஏதோ ஒரு முறையில் ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணோ வன்முறைக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? குற்றவாளிகளுடைய அந்த மனநிலை எப்படிப்பட்டது? சட்டத்தை பார்த்த பயப்படல, தண்டனையை பார்த்த பயப்படல. இந்த தைரியம் அவங்களுக்கு எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்தது? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். நான் சாவி. இந்த வீடியோவில் ஆண்களுக்கான குற்ற மனநிலையையும் ஆண்களுக்கான தைரியத்தை பற்றி மட்டும் தான் நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி எழலாம். ஆண்களுக்கான குற்ற மனநிலையை பற்றி பேசுகிறீங்களே, பெண்கள் தப்பே பண்ணுறது இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமை. இதை நிகழ்த்துறதுல பெரும்பாலும் குற்றவாளிகள் ஆண்களாக இருக்காங்க. ஒரு ஆணுடைய மனநிலையில் இருக்க தைரியத்தை பற்றி இங்கே நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். மற்றபடி பெண்களுக்கான பேச வேண்டிய இடம் இது கிடையாது. அவங்களுக்கு எதிரான வன்முறையை பற்றி பேசும்போது ஆணை பற்றி பிரதானப்படுத்தி பேச வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இது ஆணை குற்றவாளியாக்குற முயற்சி கிடையாது, பட் ஆண்களில் இருக்க குற்றவாளிகளுடைய மனநிலையை அறிய வைக்கிற முயற்சி. ஆண்களுக்கான இந்த தைரியம் சட்டத்தை பார்த்து பயப்படலை, தண்டனையை பார்த்து பயப்படலை. இந்த தைரியம் ஒரு நாளில் கிடைச்சதா அப்படின்னா கிடையாது. இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ்ங்க. சமுதாயத்தில் இதுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் மொத்தமாகவே சமூகத்தை குற்றம் சொல்லலை. சமூகத்தில் நம்ம சில விஷயங்களை விதைச்சிருக்கோம்ல, அது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு நான் ஒரு கோணத்தில் பார்க்குறேன். இரட்டை அளவுகோல் அப்படின்ற இரட்டை அளவுகோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே குற்றம் தான், ஆனால் அது ஆண் செய்கிறான் பெண் செய்கிறான் அப்படின்னும் போது நம்மளுடைய விமர்சனம் வித்தியாசமாகுது. ஒரு ஆண் புகைப்பிடிக்கிறான், ஒரு பெண் புகைப்பிடிக்கிறான். ஒரு ஆண் மது வந்துடான், ஒரு பெண் மது வந்துடான். நம்ம ஆணை என்ன பண்ணுறோம்? அவன் ஆம்பளை, அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை புறந்தள்ளிடும். பெண்ணை விமர்சிக்கிறோம், அவள் மீது ஒழுக்கத்துக்கான ஒரு மிகப்பெரிய குற்றமாக வைக்கிறோம். நான் அதை தப்புனே சொல்லலை. அந்த மாதிரி ஆணை நிர்பந்திக்கிறது கிடையாது. அதை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். பெண்ணை தனியாக விமர்சிக்கப்படுவதும் ஆணை விமர்சிக்காமல் விடுறதுக்கான இந்த இம்பேலன்ஸ், ஆண் அதை சலுகையாக மாற்றிக்கிறான். அந்த சுதந்திரம் தான் அவன் அந்த பெண்ணு ஒரு விதமான அடிமைத்தனமாக நினைக்கிறதுக்குமான காரணம் அங்கே தான் உருவாகுது. அதாவது பெண்ணுக்கு ஒரு மாதிரியான அளவுகளும் ஆணுக்கு ஒரு மாதிரியான ஒழுக்கத்துக்கான அளவுகள் வித்தியாசப்படும் போது ஆண் கிடைக்கிற சலுகைகளை பெண்ணுக்கு எதிராக உருவாகுது. அந்த விதையை இந்த சமுதாயம் ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஆணோட மனசுல விதைக்குது. அதுதான் ஆணோட தைரியத்துக்கு முதல் காரணமா நான் பார்க்கிறேன். இப்ப நான் சொன்ன இந்த சமூகத்தோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு வேற காரணமா இருக்கலான்றது தான் நான் சொல்றேன். இந்த பிரச்சனையில் இன்னும் ஒரு கோணம் இருக்கு. தப்பு பண்றதுக்கு பயப்படாத ஒரு மனநிலை. ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன உதாரணத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம வீட்டில் 1ஆவதோ 2ஆவதோ படிக்கிற பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்பா காசுலேருந்து முதல்ல அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு ரூபாய் எடுக்கிறான். முதல்ல எடுக்கும்போது ரொம்ப பயப்படுவான். அப்பா இருக்காரா, குளிக்க போயிட்டாரா, திடீர்னு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பார்த்து பயந்து எடுத்துட்டு அவன் போய் அன்னைக்கு போய் ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு சின்னதாக விட்டுருவான். அதை அப்பா கவனிக்க தவறிடுவார். அவனுக்கு என்ன தோணுன்னா, முதல் தடவை செய்கிறான், 2ஆவது நாளும் போய் எடுப்பான், 3ஆவது நாள் எடுப்பான், 4ஆவது நாள் பயமே இருக்காது. ஒரு ரூபாய் எடுக்கிறது அப்பா கவனிக்கல. தப்பு பண்றதுக்கு பயமில்லாத தன்மை ஒரு தொடர் குற்றவாளிகளுக்கு கிடைக்கும். ஆனா தொடர் குற்றவாளிகள் ஒரு குற்றத்தை முதல் தடவை செய்யும் போது ஒரு பயம், பதட்டம், மாட்டிக்குவோமோ, நமக்கு தண்டனை கிடைச்சிருமோன்ற ஒரு பயம் இருக்குல்ல, இது தொடரும் போது தைரியமா செயல்படுத்துறான். ஹர்ஷித் விஷயத்துல நம்ம பார்த்திருப்போம். 2 வயசு குழந்தை, அந்த குழந்தையை கொன்னது அந்த குழந்தையுடைய வளர்ப்பு தகப்பன். அவனுக்கு ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருந்திருக்கு. அவனுடைய முதல் மனைவியை அவன் அடிச்சு கோமா ஸ்டேஜுக்கு போய் நிறுத்திருக்கான். அங்கேயே அவனுக்கு அதுக்கான தண்டனை கிடைச்சிருந்ததுன்னா நிச்சயமா இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஏற்கனவே ஒரு பொண்ணை கோபமா ஆக்கினதுக்கு அப்புறமும் திரும்பி தொடர்ந்து அதே மாதிரி ஒரு வன்முறையை ஒரு குழந்தை மேல அவனால் நிகழ்த்த முடியுதுன்னா, முதல் குற்றத்தில் அவனுக்கு தண்டனை கிடைக்காத அந்த தைரியம் தொடர் குற்றவாளிகளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறேன். இதே விஷயத்தை நான் தர்மமுனீஸ்வரன் விஷயத்திலையுமே என்னால் இதை கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா தர்மமுனீஸ்வரன் சூலூரில் நடந்த பிரச்சனைக்கு முன்னாடியே ஜெயிலில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கார். அவர் ஜாமீனில் வெளியே வந்த நேரத்தில் தான் அந்த ஒரு சம்பவத்தை நிறைவேற்றியிருக்கார். முதல் கேஸ்லேயே அவரால் வெளியே வர முடியாமல் போயிருந்தா சூலூரில் ஒரு மாணவியுடைய உயிர் போயிருக்காது. இந்த தைரியம் தொடர் குற்றவாளிகளுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. குற்றம் செய்கிற மனநிலையை விட ஆபத்தானது எது தெரியுமா? குற்றத்தை பார்த்து பயப்படாத மனநிலை. அதுதான் இங்கே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் பயம் இல்லாத மனநிலை அப்படின்னா, கிரிக்கெட்டில் ஐபிஎல் பார்க்குறோம். ஒரு 14 கேம் விளையாடுறாங்கன்னா ஒரு 12 கேமில் அந்த டீம் தோத்துருச்சு. இனிமேல் அந்த டீமுக்கு உள்ளேயே போக மாட்டேன், இந்த கேமில் ஜெயிச்சாலும் நம்ம உள்ளே போகிறது இல்லைன்னு ஒரு தைரியம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த டீமு இறங்கி பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாதான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், இல்லைன்னா முடியாதுன்னு ப்ரெஷரில் விளையாடுற டீம் ஒரு வித பயத்தோடையே விளையாடும். தனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு மனநிலையில் விளையாடுற டீம் கூட தான் உங்களால் விளையாட முடியாது. அது
ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா அவன் தோத்தாலும் அதை பற்றி கவலைப்படலை, ஜெயிச்சாலும் இனிமேல் அது அவனுக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்ற அந்த மனநிலை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப டேஞ்சரஸான நிலை. அது ஒரு விளையாட்டுக்கு ஓகே, ஏன்னா அது ஒரு விளையாட்டு, அதனால் ஜாலியாக அதை கடந்து போயிடலாம். ஆனால் குற்றமும் இப்படி தான் நடக்குதுன்ற அவனுக்கு ஒரு குடும்ப பயமோ இல்லை மான அவமான பயமோ இல்லை சட்டம் நம்மளை தண்டிச்சிருமோன்ற பயமோ எதுவுமே அவனுக்கு கிடையாது. நாளைக்கு அவன் தூக்கிலேயே போட்டாலும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு வாழ்க்கையை நடத்திட்டு போவோம் அப்படின்ற அந்த மனநிலைக்கு வர்ற ஒரு குற்றவாளி இருக்கான்ல, அவன் தான் இந்த உலகத்திலேயே மிக டேஞ்சரஸான ஒரு குற்றவாளி. இதையெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண மனிதன் குற்றவாளியாக மாறுறதுக்கான ஒரு பின்னணி இருக்குல்ல, அதில் குடும்பமும் அவங்களுடைய பொருளாதார பின்னணியும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதா நான் நினைக்கிறேன். குடும்ப பின்னணி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய குற்றவாளிகளை நம்ம பேசியிருக்கும் போது நம்மள்கிட்ட டைரெக்டாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் என் குடும்பம் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா, சரி எங்கள் அப்பா அம்மா மட்டும் பிரியாமல் இருந்திருந்தா, சரி என் மனைவி மட்டும் என்கிட்ட டைவர்ஸ் வாங்காமல் இருந்திருந்தா, இப்படின்னு எத்தனை இருந்திருந்தாக்கள் இருந்திருக்கு தெரியுமா. ஒரு குடும்பத்தில் பின்னணி அந்த குற்றவாளிகள் குற்றம் செய்யாமல் இருக்கிறதுக்கும் இல்லை அந்த குற்றத்தை தொடராமல் இருக்கிறதுக்கும் அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறத நான் பார்க்குறேன். குழந்தை வளர்ப்பு ஒரு பெரிய வைட்டல் ரோல் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி தராவிட்டால் அவர்கள் இந்த சமுதாயத்தில் பிற்காலத்தில் குற்றவாளிகளாக வாய்ப்புகள் இருக்குது. பேரண்ட்ஸை பார்த்து, நீங்கள் பேரண்ட்ஸ்குள்ளே நடக்கிற பிரச்சனையை பார்த்து, உங்களுக்குள்ளே நடக்கிற ஈகோ சண்டைகளை பார்த்து, அப்பா குடிகாரனாக இருந்த அம்மாவை அடிக்கிறத பார்த்து பார்த்து வளர்கிற குழந்தை சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக எப்படி உருவாக முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தர வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை, ஒரு குடும்பத்துடைய கடமை. நல்ல சூழ்நிலையில் வர்ற குழந்தைகள் தங்களோட வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ மோசமான சூழ்நிலையில் வளர்கிற குழந்தைகள்லாம் நல்ல இடத்துக்கு போகிறது இல்லையா? நிச்சயமாக போகிறாங்க. மோசமான சூழ்நிலையில் வளர்கிற எல்லா குழந்தைகளும் குற்றவாளிகள் என்று நான் சொல்ல, ஆனால் குற்றம் பண்ணவர்களில் பெரும்பாலானோர் அவங்களுடைய குழந்தை பருவத்தில் மிக மோசமான சூழ்நிலையில் வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு ரீசன். அதை நம்ம கவனிக்கணும் அப்படின்றேன். இது வரைக்கும் நடந்த தவறுகளை நம்மளால் மாற்ற முடியாது, ஆனால் இனிமேல் அப்படின்னு ஒரு இருக்குல்ல, வரும் தலைமுறை அப்படின்னு இருக்குல்ல, இதில் குழந்தை வளர்ப்பில் அவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகளையும் ஒரு குடும்பத்துக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் அவங்களுக்கு குழந்தை பருவத்தில் கொடுங்க. அவங்களுக்கு வறுமையையும் இப்போ அர்ஷித்து காட்டின மாதிரி கொடுமையையும் காட்டாதீர்கள். அந்த குழந்தைகள் பெருசானால் அவங்களுடைய வாழ்க்கை தடம் மாறுது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பொருளாதாரம் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் அந்த கல்வியும் அவங்களுக்கு கொடுக்குற அந்த சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையும் அவங்கள வழிமாறி போக செய்யுது. அதாவது இந்த உலகத்தில் நிறைய மேல்தட்டு மக்கள் ஏகப்பட்ட பேரை பார்க்குறாங்க, ஏகப்பட்ட இளைஞர்கள் சின்ன வயசுலேயே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறத பார்க்குற அந்த குழந்தைகள் அப்படிக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு இயங்கும்போது அவங்களுக்கும் ஈக்குவலாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது அந்த குழந்தைகள் தடமாறி போகிறாங்க. அந்த தடமாறி போகிற அந்த இளைஞர்கள் தான் இங்கே குற்றவாளிகளாக பெரும்பாலும் மாறுறாங்க. அப்போ இங்கே ஒரு குடும்ப பின்னணியும் ஒரு பொருளாதார பின்னணியும் ஒரு குற்றவாளிகளாக ஒரு சாதாரண மனிதர் உருவாக்குறதுல வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுதுன்றது என்னுடைய கோணம். அடுத்ததாக தனி மனித ஒழுக்கம். விஜய் சார் இதை பற்றி சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த நிகழ்ச்சியில் சொல்லும்போது அதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் தனி மனித ஒழுக்கம் என்பது கடந்து போகக்கூடியதோ இல்லை ட்ரோல் பண்ணக்கூடியதோ இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ரோலை குற்றவாளிகள் உருவாக்குறதுல இருக்குது. அதை தான் அவரால் அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையே தவிர அதை அழகாக சிம்பிளாக சொல்லிட்டு போனார். தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. தனி மனித ஒழுக்கம் பற்றி புரிதல் இருக்குல்ல, ஒரு காலத்தில் நம்ம எதெல்லாம் ஒழுக்கம்னு வரையறுத்தமோ போக 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 அந்த எல்லா கிரைட்டீரியாவே உடைச்சிட்டு வந்திருக்கும். ஒரு டைமில் நல்லவங்க கெட்டவங்க அந்த வரமுறை இருக்குல்ல, அந்த வரைமுறையிலேயே ஒரு பெரிய மாற்றங்களை நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்காக ஒரு பெரிய ஆளை பார்க்க போகிறோம். அப்போ எங்களுக்கு கூட்டம் போகிற ஒரு ஆள் எங்கிட்ட சொல்கிறார், அண்ணா கூடலாம் ரொம்ப மரியாதையாக இருக்கணும், அவர்லாம் பெரிய ஆள் தெரியாது, அவர் மேலே 8 கொலைகேஸ் இருக்குது, ஆனால் தங்கமான மனுஷன் அவர், போய் எவ்வளோ கேட்டாலும் அள்ளி கொடுப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு மேலே 8 கொலைகேஸ் இருக்குது, ஆனால் அவர் யார் எவ்வளோ கேட்டாலும் அள்ளி கொடுப்பாரு அப்படின்ற அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, அது கேட்கறதுக்கே கொஞ்சம் வேடா இல்லை. ஒருவர் பண்ணுற நல்லதை வச்சு அவங்க பண்ணுற தவறை நம்ம பேலன்ஸ் பண்ணிடுறோம். அது தனி மனித ஒழுக்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? நல்லவன்றதுக்கான அந்த கிரைட்டீரியாவே மாற்றிட்டோம். லஞ்சமே வாங்காதவன் தான் நல்லவன் இல்லையா? அப்படி தானே? ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுமா ஆயிடுச்சு சார், அந்த 3வது டேபிளில் ஒரு கிளர்க்கோ உட்காந்துருக்கா பாரு, சான்ஸே இல்லை சார். இந்த ஆஃபீஸ்லேயே நல்ல ஒரு அவர் தான், கை நீட்டி காசு வாங்கிட்டாருன்னா சொன்ன வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம எங்கே நிற்கிறோம்? அவர் கை நீட்டி காசு வாங்க மாட்டார், அவர் தான் நல்லவர்ன்ற இடத்துலேருந்து இன்னைக்கு கை நீட்டி காசு வாங்கிட்டா சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துருவாருன்றவர் நல்லவர்னு சொல்கிறோம். என்னன்னா அந்த ஆஃபீஸில் அவரே நல்லவர்னு சொல்கிறோம்னா அப்போ மற்றவங்களாம் யோசிச்சு பாருங்க, அதை விட மோசமானவர்கள் இல்லையா? நல்லவர்ன்ற கிரைட்டீரியாவை இங்கே மாற்றிடும், அதை ஒரு இம்பேலன்ஸாக காட்டிடுறோம். நம்மளுடைய அந்த பார்வை
மாறினதால நமக்கே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் நமக்கே இருக்கு. அந்த வரையறை நமக்கே கரெக்டாக இல்லை. இந்த மாற்றம் இருக்குல்ல, இதுதான் இந்த தனி மனித ஒழுக்கத்தில் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த தனி மனித ஒழுக்கத்துக்கான அந்த வரையறைகளை நாம் மாற்றணும். மனசாட்சிக்கு நேர்மையா நடக்கிறது தான் சார் தனி மனித ஒழுக்கம். அது ஒன்றும் பெரிய டிக்ஷனரி வச்சு தேட வேண்டிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா 4 பேர் இருக்கும்போது நம்ம நல்லவங்களா கட்டிக்கிட்டு யாருமே இல்லாதப்ப பண்றோம் பார்த்தீங்களா தப்பு. அதுதான் தனி மனித ஒழுக்கத்தை வரையறுக்கிற ஒரு விஷயம். நீங்க தனியா இருக்கும்போதும் அதே நல்லவன்ற அந்த இடத்த நீங்க உங்க மனசாட்சிக்கு நேர்மையா நீங்கள் அதை இருக்க பழகிட்டீங்கன்னா அதுதான் தனி மனித ஒழுக்கம். அதைத்தான் விஜய் சார் தனி மனித ஒழுக்கம் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. அதை நிறைய பேர் நம்ம ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை ட்ரோல் பண்ணக்கூடாது. தனி மனித ஒழுக்கம்ன்றது கவனிக்கப்பட வேண்டியது, பின்பற்றப்பட வேண்டியது. கடைசியா மனிதநேயம். விலங்குகள் மேல கூட நம்ம இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்க்குற நாய் மேலையும் பூனை மேலையும் காட்டுற பரிதாபத்தையும், அவங்க மேல காட்டுற பரிவையும், அவங்க மேல காட்டுற அன்பையும் சக மனிதர்கள் மேல காட்டுறதை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு தோணுது. அடுத்தவர்கள் மேலதான் பரிதாபம் படுறது தான் ஒரு காலத்துல மனிதநேயமா பார்க்கப்பட்டுச்சு. ஐயோ அவங்களும் நம்மள மாதிரி தானே, அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, ஐயோ பாவம் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அப்படின்னு மற்றவர்களை பார்த்து பரிதாபப்படுறது ஏன் மனிதநேயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நாடு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அந்த அன்பை தன்னை சேர்ந்தவர்கள்கிட்டே காமிக்க முடியல. தன் குழந்தை, தன் தாய், தன் அப்பா, தன் மனைவி, தன் கணவன் அப்படின்ற அந்த விஷயத்துல கூட மனிதநேயத்தை இன்னைக்கு இழந்துகிட்டு இருக்கோம். தானே செய்தியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹர்ஷித் விஷயத்திலேயே அந்த கொலைக்கு அவங்க அம்மா ஒரு வகையில காரணமா இருந்திருக்காங்க. பண்ருட்டியில ஒரு அப்பா கஷ்டத்தை தாங்க முடியாம தன் மகனையும் கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எத்தனையோ அம்மாக்களும் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மனிதநேயம் எங்க தொலைஞ்சு போயிடுச்சு? இது நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்குள்ளேயும் மனிதநேயம் அடங்கி இருக்கு. அப்ப நம்ம மேல அந்த இறக்கமே இல்லாத ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு 1.5 வயசு குழந்தையை பார்த்து எப்படி சார், அது குஜராத்தில் நடந்த விஷயம், அந்த குழந்தையை தூக்கி அவன் தரையில அடிச்சு யோசிச்சு பாருங்களேன். அது கேட்கறதுக்கே கொலை நடுங்குது சார். இந்த விஷயத்தை சொல்ல கூட வர மாட்டேது. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மனிதநேயத்தை தொலைச்சிட்டோமோ தெரியாமையே அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது இன்னைக்கு குற்றங்கள் பெருகிறதுக்கு மனிதநேயம் நம்முள் தொலைந்து போனதும் ஒரு மிக முக்கியமான காரணம் சார். மனிதநேயம் மறக்கப்படல, மனிதநேயம் மறுக்கப்படுது. இப்ப நான் சொன்னல ஒரு 5 விஷயங்கள், சமுதாயத்தில் இருக்கிற டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், குற்றம் செய்ய பயப்படாத தொடர் குற்றவாளிகள், தனி மனித ஒழுக்கம், குடும்பம் மற்றும் பொருளாதார பின்னணி, மனிதநேயம். நான் சொன்ன இந்த 5 விஷயங்களும் பார்க்கறதுக்கு தனித்தனியான விஷயங்களா தெரியும். ஆனா இது எல்லாமே ஒன்னோடு ஒன்று பிணைஞ்ச விஷயங்கள். அதை இதுல இருக்க குறைகள் இருக்குல்ல, ஆலமரத்தோட வேறு எங்கேயும் பரவி கிடக்கிற மாதிரி இந்த சமுதாயம் ஃபுல்லா இப்ப நான் சொன்ன இந்த 5 விஷயங்கள் இருக்க குறைகள் பரவி கிடக்குது. இதை நாம சீர் செய்யாம இந்த குற்றங்களை களை எடுக்கிறது இல்லை, இந்த குற்றங்கள் தொடர்ச்சியா நடக்கிறத தடுக்கிறதுன்றது நிச்சயமா முடியாது. ஒரு குற்றம் என்பது நீங்க தண்டனை கொடுக்கறதால அந்த குற்றம் குறையுமா அப்படின்னா, இத்தனை வருஷத்துல நம்ம எத்தனை தண்டனை கொடுத்துருக்கோம், அது குறையிலேயே. இப்ப நமக்கு ஒரு வயிற்று வலி வருதுன்னு வச்சுங்களேன், நீங்க எடுத்துக்கிற ஒரு பெயின் கில்லர் அந்த நேரத்து வலியை கண்ட்ரோல் பண்ணும், அவ்வளவுதான். அந்த வயிற்று வலி திரும்ப வராதுன்னு உங்களால் நிச்சயமா சொல்ல முடியுமா? அந்த வயிற்று வலி எந்த காரணத்தால் அந்த வலி வந்ததுன்னு அந்த நோயை நம்ம டயக்னோஸ் பண்ணணும். ஒரு குற்றம் நடக்கும்போது அந்த குற்றம் எதனால செய்யப்பட்டது, அதோடைய சூழ்நிலை என்ன, அந்த குற்றவாளி எந்த பின்னணியிலிருந்து வந்தான், அவன் மட்டும் இல்லாம தொடர் குற்றவாளிகள் இதனால தான் உருவாகிறாங்க, அவங்க திருப்பி அந்த குற்றத்தை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்படின்னு அந்த குற்றத்தை டயக்னோஸ் பண்ண வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க குற்றத்தை டயக்னோஸ் பண்ணி அதுக்கான விஷயங்களை களையாமல் ஒரு தொடர் குற்றத்தை உங்களால் நிறுத்த முடியாதுன்றது என்னோட தனிப்பட்ட கோணம். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான் குற்றவாளி தைரியமா இருக்கிறதுக்கு காரணமா, இல்ல நான் சொன்ன விஷயங்கள் தான் குற்றவாளி உருவாகிறதுக்கு காரணமா அப்படின்னா அப்படி இல்லை. ஆனா இங்க ஒரு சாதாரண மனிதன் குற்றவாளியா ஆகிறதுக்கு நான் இப்ப சொன்ன இந்த 5 காரணங்கள் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வெவ்வேறு கோணத்துல அலசுவோம். ஸ்கிரீன் சாவி அதை தொடர்ந்து செய்யும். மீண்டும் இந்த மாதிரி புது புது விஷயங்களை புதிய கோணத்தில் தொடர்ந்து அலசுவதை நீங்கள் பார்க்கணும்னா ஸ்கிரீன் சாவியை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சாவி. வணக்கம்.